செல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இந்த திதி தவசம் குடுக்கறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வருஷாந்திரம் கும்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்குங்க. வருஷாந்திரம் கும்பிடுறதுன்னா, எந்த வருஷம் இறந்தாங்களோ, அதுக்கு அடுத்த வருஷம் 1 வருஷம் கழிச்சு, நம்ம அவங்க வந்து பிதுர் லோகத்துக்கு அனுப்பக்கூடிய நிகழ்ச்சி அது. அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷாந்திரம் வந்து தவசம் குடுக்கறது வீட்லயும் செய்யலாங்க. நதிக்கரையிலயும் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காசி, கயா, கும்பமேளா, அலகாபாத்துங்க. தெற்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், பேரூருங்க, கூடுதுறை, ஸ்ரீவஞ்சியம் இந்த இடத்துலலாம் நம்ம செய்யலாங்க. இந்த பித்தர்கள் வந்து வருஷாந்திரம் நம்ம கும்பிடலிங்கன்னா, அவங்க 1 வருஷத்துல அந்த பித்ருலோகம் போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இடையிலேயே அவதிப்பட்டு அவங்க மறுபடியும் திரும்பி வந்துருவாங்க. நம்ம கரெக்ட்டா இந்த இது 1 வருஷம் கழிச்சு வருஷாந்திரம் கும்பிட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்க போய் அந்த பித்ருலோகம் சேர்ந்து இன்னொரு ஜென்மம் இருந்துச்சுன்னா, அந்த ஜென்மம் எடுப்பாங்க. அதுக்காக அவங்கள முறையா நம்ம அந்த பித்ருலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு பேரு தான் வருஷாந்திரம் கும்பிட்டு திதி தவசம் பண்றதுங்க. இந்த திதி தவசம் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணோம்னா, நம்மளுக்கு இந்த பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் ஒண்ணு வந்து இயங்காதுங்க. அப்படி நம்ம இடையில நம்ம இத வந்து தொடர்ச்சியா 3 வருஷத்துக்கு செய்யணுங்க. ஆனா வந்து இடையில வந்து நம்ம பண்ணாம விட்டுட்டோம்னா, வருஷாந்திரம் கும்பிடாம விட்டோம்னா, நம்மளுக்கு இந்த பூர்வ ஜென்ம கர்ம தோஷம், முன்னோர்கள் சாபம்ங்கிறது வந்து நம்ம ஜாதகத்துல வந்து மாட்டிக்கும். அதனால தான் இந்த திதி தவசம் எல்லாம் நம்ம பண்றோம்ங்க. முறையா இது நீங்க வருஷம் ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட்டு வருஷம் வந்தோனே வருஷாந்திரம் கும்பிட்டு, அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும், அதே மாரி பண்ணிட்டு, அதுக்கடுத்த வருஷம் தொடர்ச்சியா 3 வருஷம் பண்ணிருங்க. நல்லா சிறப்பா வாழ்வீங்க. அப்புறம் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இதுலயுமும் ஆடி 18 அன்னைக்கும் அவங்களுக்கு துணிமணி எல்லாம் வச்சு சாமி கும்பிடலாமான்னா, கும்பிடலாங்க. அப்படி கும்பிடுறது சிறப்பான வழி கிடைக்குமான்னா, நல்ல வழி கிடைக்குங்க. வணக்கம்.